வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்வம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செல்வம் கார்னர். என்னடா ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் திடீர்னு ஏதோ புள்ளி வச்சுட்டு கோலம் போட மறந்த மாதிரி ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதான் இல்லை, பழங்காலத்து நாணயங்களை பற்றி ஒரு சில தகவல்கள் கொடுக்கலான்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற வியூஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி வச்சுட்டு என்கிட்ட இருக்கிற பழங்காலத்து நாணயங்களை உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷுவலாக காமிச்சிடுறேன். எந்தெந்த வருடங்கள் அச்சிடப்பட்ட காயின்ஸு மற்றும் அதில் யாரோட படம் பொறிக்கப்பட்டிருக்கு, மற்றும் இது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ் காலத்தில், முகலாயர்கள் காலத்தில், அதுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா சோழ மன்னர்கள் காலத்தில் இருந்த காயின்ஸு அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருக்கிற அனைத்து ரக காயின்ஸையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன், அதாவது காமிச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தர் வீடியோஸில் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் காயின்ஸோட ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு, அதாவது ஒரு காயின்ஸோட வரலாறு மற்றும் அதோட பின்னணி என்ன, யார் அச்சிட்டு, அதே மாதிரி எங்கே அச்சடிச்சாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபர்தராக போடுற வீடியோஸில் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஏர்லி ஃபஸ்ட்டு மில்லினியம், அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து 1206 வரைக்கும் அச்சடிக்கப்பட்ட காயின்ஸ் எல்லாமே நம்ம ரேர் ஏன்ஷியன் காயின்ஸ் தான் சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் ஆஃப் சுல்தானேட்ஸ், சுல்தான் மன்னர்கள் ஆட்சியில் இருந்தப்போ அச்சடிக்கப்பட்ட காயினை நம்ம காயின்ஸ் ஆஃப் சுல்தானேட்னு சொல்கிறோம். அதாவது 1206 1526 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் உள்ள காயின்ஸ் எல்லாம் நம்ம காயின்ஸ் ஆஃப் சுல்தானேட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காயின்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கிங்டம், அதாவது 1300 1858 வரைக்கும் அச்சடிக்கப்பட்ட காயினை நம்ம காயின்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கிங்டம்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் மன்னர்கள் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட காயின், அதாவது 1526 1857 காலகட்டத்தில் அச்சடிக்கப்பட்ட காயின்ஸ் எல்லாமே நம்ம காயின்ஸ் ஆஃப் முகலாயர்களுடைய காலகட்ட காயின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது 1858 1947 வரைக்கும் அச்சடிக்கப்பட்ட காயின்ஸை நம்ம காயின்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் ஆஃப் இண்டோ போர்த்துகீஸ், போர்த்துகீசியர்கள் ஆட்சி பண்ணது பார்த்திங்கன்னா 1505 1961 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அடித்த காயின்ஸ் எல்லாமே நம்ம இண்டோ போர்த்துகீஸ்னு சொல்கிறோம். அடுத்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் 1765 1947 வரைக்கும் ஆட்சி பண்ண பிரிட்டிஷ் காலகட்டத்தில் காயின்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் இந்தியா, 1950 இன்றைக்கு வரைக்கும் அச்சடிக்கப்பட்ட அனைத்து காயின்களுமே காயின்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் இந்தியா. பழங்காலத்து இந்திய காயின்கள் இல்லாமல் வெளிநாட்டு காயின்களும் என்னுடைய கலெக்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்தராக வர வீடியோஸில் நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். பழங்காலத்து காயின்களுடைய மதிப்பெல்லாம் நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தலை சுற்றி போகும். ஒரு சில காயின்ஸ் எல்லாம் 3 லட்சம் வரைக்கும் போகுது, ஒரு சில காயின் 6 லட்சத்துக்கு ஏலம் போயிருக்கு பெங்களூரில். அதுவும் இல்லாமல் ஒரு சில அரிய வகை காயின்லலாம் கோடிக்கணக்கில் ஏலம் போயிருக்கிறத நீங்கள் நெட்டில் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க என்னோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ஸோ நான் என்னோடய பிளான் என்னென்னா, என்கிட்ட இருக்கிற அனைத்து பழங்காலத்து காயின்ஸையும் ஒரு வீடியோ மேக் பண்ணணும், ஒரு எபிசோடாக மேக் பண்ணணுன்றது தான் ஐடியா. ஸோ அதனால் இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, அந்த பழங்காலத்து காயினை இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்றதுனால ரேர் காயின் கலெக்ஷன்ஸ் எபிசோட் 0ன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபர்தராக இண்டிவிஜுவல் காயின்ஸோட வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். நன்றி.